சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க எத்தனை முறை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். ஆனால் என்னோட கேள்வி அது இல்லை. என்ன கேட்கணும்? உண்மையை சொல்லுங்க, எதுக்காக நீங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க? அது என்னோட விருப்பம். நீங்கள் பொய் சொல்கிறீங்க. எனக்கு நல்லா தெரியும். உங்கள் ஆட்டிடியூட் அண்ட் நாலேஜ் பார்த்தா நார்மல் பீப்புளுக்கு இருக்க மாதிரி இல்லை. ஒருவேளை நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தும் ஏன் உங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்குலாம் என்னால ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அழகி, ஒரு நிமிஷம். இவ்வளோ அக்யூரேட்டாக லா பேசுகிறதெல்லாம் எல்லாராலையும் முடியாது. நீங்கள் ChatGPT கூகுள்னு பொய் தான் சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன பண்ண என்ன, எப்படி இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? மறுபடியும் என்னால உனக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ கெட் லாஸ்ட். 22 ஆகஸ்ட் 2025 ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியும் அழகி. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி படிக்க முடியும்? கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுக்கு எங்கள் அப்பா அரசியல்வாதியும் கிடையாது, பரம்பரை பணக்காரனும் கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த வேலை செய்ய பிடிச்சிருக்கு. மக்களோட சர்வெண்ட் ஆகணும்னா மக்களோட மக்களாக இருந்து அவங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ப்ளீஸ் அக்ஷய், இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அண்ட் யாருக்கும் தெரியவும் வேண்டாம். கம்மிங் 22 எனக்கு சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாம் இருக்கு. அதை நான் கிளியர் பண்ணணும். அது வரைக்கும் மைண்ட் டைவர்ட் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. ஆல் தி பெஸ்ட் அழகி. எனக்கு என்ன ஏம்னு கேட்க மாட்டீங்களா? அழகி, கேட்க மாட்டீங்களா? சொல்லி தொலை. கலெக்டரோட புருஷனா வருது. சி, வா விஷால் போலாம். டேய் விஷால், என்னாச்சு? ஏன் அழகி எல்லாரும் இப்படி இருக்காங்க? பணம் இருக்கவங்க மட்டும்தான் சந்தோஷமாக வாழணுமா? மற்றவங்களாம் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் இருக்கணுமா? ஏன்டா அப்படிலாம் பேசுற? இந்த பூமி மனுஷங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? மரம், செடி, கொடி, புழு, பூச்சி, யானை, புலி, நாயின்னு எல்லாத்துக்குமே தானே சொந்தம். அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் டெல்லியில் 10 லட்சம் டாக்ஸை ஷெல்டரில் போட்டு அடிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு? நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவனுங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லிட்டே தான் இருப்பானுங்க. எங்கேயோ ஏதோ ஒரு நாய் கடிச்சதுன்னு சொல்லிட்டு 1 லட்சம் நாயை கொல்ல சொல்றது எப்படி அழகி சரின்னு ஆகும்? எல்லாரும் வெளிநாட்டு நாய்ங்க மேல காட்டுற அக்கறையும் பாசத்தையும் நம்ம நாட்டு நாய்ங்க மேல காட்டியிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. பாவம், அதுங்க என்னப்பா பண்ணுச்சு? ஒரு ஸ்டெர்லைசேஷனுக்கு, அதாவது கருத்தடை பண்றதுக்கு கவர்மெண்ட் காஸ்ட் படி மினிமம் 1500 ரூபாய். நம்ம 2000 ரூபான்னு வச்சுப்போம். 10 லட்சம் டாக்ஸுக்கு 200 கோடி ரூபாய் ஆகும். ஆனா அதுவே 10 லட்சம் டாக்ஸை அடைச்சு வச்சு ஷெல் கட்டுறதுக்கு 15000 கோடி ஆகும். பிளஸ் மெயின்டெனன்ஸ். 200 கோடி செலவு பண்ணா இந்த கவர்மெண்ட் எப்படி 15000 கோடி செலவு பண்ணும்? எல்லா நாய்களையும் கொண்டுட்டா நோய் வராம தடுக்க முடியுமா அழகி? முடியும், ஆனா கொஞ்ச நாளைக்கு. ரோட்ல நாய்ங்களே இல்லைன்னா என்ன ஆகும்? குரங்குங்க மாதிரியான மற்ற விலங்குகளோட தொல்லையும் அதிகரிக்கும். அதனால இந்த ரேபிஸ் மாதிரியான நோயும் பரவும், திருட்டும் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இப்படி ஒரு விலங்கா கொண்டுட்டா எல்லாமே சரியாயிடுமா? எனக்கு வர கோவத்துக்கு கொஞ்சம் பொறுமையா இருடா. உனக்கு தெரியுமா, 2024 ரேபிஸ்னால இறந்தவங்க 54 பேர் தான். ஆனா அதுவே ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல இறந்தவங்க 1500க்கும் மேல. ஆனா இந்த கவர்மெண்ட் ஒரு ஷட்டரை க்ளோஸ் பண்ணி டாஸ்மாக மூடாது. 10 லட்சம் நாய்களை மட்டும் கொல்லும். இங்க சில பேரு நாயை கொன்ன மரத்துக்கு இயற்கை உரமாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா தெரியல. சரி விடு, எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். வா எந்திரி, வா வா, டைம் ஆச்சு. எத்தனை வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இங்கே 10 வருஷமாக வேலை பார்க்குறேம்மா. என் புருஷன் இறந்ததுக்கப்புறம் இந்த வேலை வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்போ உங்களுக்கு சம்பளம் எவ்வளவா இருந்தது? நான் வேலைக்கு சேரும்போது 3000 சம்பளம்மா. இப்போ 23,000 வாங்குறேன். கார்பரேஷன் சைட்ல இருந்து என்னதான் சொல்றாங்க? வேலையை பர்மனன்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கம்மா. இப்போ ஏதோ கான்ட்ராக்டில் சேரணுங்கிறாங்க. அவங்க மாதம் 16,000 சம்பளம் தருவாங்களாம். அப்புறம் ஏதோ பிடிச்சது போக கைக்கு 14,000 வருமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தா எங்கள் கையில் ஏதோ காசு பணம் சேர்த்து வச்சுருப்போம். நாங்களும் ஏதோ நாஸ்டா கடை போட்டு பொழைச்சிருப்போம். இவங்க கொடுக்குற சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியுமா, இல்லை பிள்ளைங்களை படிக்க தான் வைக்க முடியுமாம்மா? நாங்கள் என்னம்மா கேட்குறோம்? எங்கள் வேலையை எங்களுக்கே கொடுங்க, கான்ட்ராக்டில் கொடுக்க வேணாம் தானேம்மா சொல்கிறோம். இந்த வேலையை எல்லாரும் ஆசைப்பட்டு செய்வாங்களா? ஆனால் நாங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு செய்கிறோம். எங்களுக்கு உதவி பண்ணலைனாலும் பரவாயில்லம்மா, உபத்திரம் பண்ணாமல் இருக்க சொல்லுமா.
4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை பொய்யாக்கும் போது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க லாபத்துக்காக எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்களோன்னு தோணுதுமா. அப்போ எல்லாரும் வீடு தேடி வந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் ரோட்டில் இந்த வெயிலில் கிடக்கிறோம். பாத்ரூம் கூட போக முடியாமல் வீட்டில் புள்ளைக்குட்டிகளை தனியாக விட்டு வந்து இங்கே கிடக்கிறோம்மா. இதோ இங்கே தான் இருக்காங்க, ஆனால் இறங்கி வந்து பார்க்க மனசு இல்லை. எங்களுக்கு நீங்கள் தாம்மா உதவி பண்ணணும். எங்கள் கஷ்டத்தை நீங்கள் தான் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். இங்கே வேலை பார்க்குற 3/4 பேர் பொம்பளைங்க, அதுலேயும் பாதி பேருக்கு புருஷன் இல்லைம்மா. இந்த வேலையை விட்டா நாங்கள் என்னம்மா பண்ணோம் சொல்லு. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். அரசாங்கம் தனியார் மயப்படுத்துவதில் துளியும் விருப்பமில்லாத தூய்மை பணியாளர்களின் போராட்டம் கடந்த 6 நாட்களுக்கு மேலாக சென்னையில் உள்ள ரிப்பன் மாளிகைக்கு வெளியே நடைபெற்று வருகிறது. இதில் அரசு தரப்பிலிருந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அக்கா, சாப்பிடாம இங்கேயேக்கா தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தது, அதான் இப்படி வந்து உட்காந்தேன். மனசு தான் நொந்து போயிருக்கு, உடம்பும் போகணுமா? உடம்புல கொஞ்சமாக தெம்பு வேணும்ல, சாப்பிடுங்கக்கா. இந்தாங்க. பாப்பா வேற வீட்டில் தனியாக இருப்பாப்பா. அவளுக்கு எந்த வேலை சொல்லியுமே பழக்கலை. சாப்பிட்டாலோ என்ன பண்ணுறாலோ தெரியல. கையில் காசு வேற கொடுத்துடாம வந்துட்டேன். அதெல்லாம் அவள் பார்த்துப்பா. இங்கே யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்னு இல்லை. நீங்கள் சாப்பிடுங்கக்கா. என்னாச்சுக்கா? இல்லைப்பா, இங்கே எல்லா பாத்ரூமும் வேற அடைச்சி வச்சிட்டாங்க. அதுக்கு பயந்து இங்கே யாருமே தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. இந்த நிலமையில இதை சாப்பிட்டேன்னா பயமாக இருக்குதுப்பா. அதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம்க்கா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைப்பா, இத்தனை நாள் ஆகியும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே, அதை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்கு. நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடி தான்க்கா ஆகணும். அண்ணடங்காட்சி தானே, ஒரு நாள் உட்காந்து வயிறு காஞ்சிட்டா எந்திரிச்சு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க போல. தம்பி, ம், கொஞ்சம் இருப்பா. போகும்போது பாப்பாக்கு 2 பரோட்டா வாங்கிட்டு போறீங்களா? என்னக்கா இது? நீங்கள் வச்சுக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, அவள் யார் கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டா, நம்பவும் மாட்டா. அப்படியே அவள் வாங்கிட்டாலும் இது ஏன் திருப்திக்காக வச்சுக்கோப்பா. நீங்க இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? நானும் இவங்கள ஒருத்தி தான், தூய்மை பணியாளர் வேலை செய்கிறேன். இவ்வளவு சின்ன வயசுல இந்த வேலை செய்ய என்ன காரணம்? என்னை விட சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிங்க, இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கும் சிக்னலை பிச்சை எடுக்கிறதுக்கும் என்ன காரணமோ அதே தான் எனக்கும் இந்த அரசும் அரசியலும். கடந்த 1 வாரத்துக்கு மேல போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, ஆனா அரசாங்க சைட்ல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்ல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற என்ன, இந்த கார்ப்பரேட் கொடுக்குற வருஷத்துக்கு 271 கோடி தான். 10 வருஷத்துக்கு 2710 கோடியை எப்படி வேணான்னு சொல்றது? என்ன சொல்லி எங்களை சமாதானம் செய்யறதுன்னு யோசிக்கிறக்கே அவங்களுக்கு இன்னும் நேரம் பத்தலன்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் சுயலாபத்துக்கான காரணம்னு சொல்றீங்களா? ஒரு நாள் கூட லீவ் இல்லாம, எந்த ஒரு பேரிடருக்கும் பயப்படாம, யார் சுற்றுலா வந்தாலும், எந்த நோய் வந்தாலும், எந்த நாய் செத்து கிடந்தாலும், ஏன் மனுஷனே அசிங்கம் பண்ணி வச்சிருந்தா கூட எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இப்பதான் புரியுது, மத்தவங்க கண்ணுக்கு நாங்களே ஒரு குப்பையா தான் தெரியுறோம்னு. இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, ஒரு பப்ளிக்கா இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி நடக்கிறது இங்கே ஒன்றும் புதுசு இல்லை. 12/1/2021 10லேருந்து 12 வருஷமா NULM சட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை 10லேருந்து 12,000 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க. அப்போ கடிதம் எழுதி இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவங்க இப்போ வந்ததுக்கப்புறம் ராம்கோன்ற ஆந்திரா கம்பெனி கொடுத்து எல்லாரையும் அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. இவ்வளோ அவசரமா தனியார் மயாக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இந்த வேலை அவங்களுக்கு பெர்மனெண்ட் ஆச்சுன்னா அரசாங்கத்துடைய சலுகை, அதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடைக்க வேண்டிய எல்லா சலுகையும் கிடைக்கும். அதை அவங்களால ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் சென்னை மாநகராட்சிக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க செய்கிற சதியாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு வகையான நவீன தீண்டாமை தான். தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்க கஷ்டப்படுறவங்கள கஷ்டப்பட விட்டுட்டு நமக்கு என்னன்னு இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. பொதுமக்கள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஆதரவளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.